Hi friends, இன்னைக்கான வீடியோல இத பத்தி பார்க்க போறோம்னா ஆம்பிளிஃபையர், அதாவது நம்ம லோ ஃப்ரீக்வென்சி சவுண்ட வந்து ஹை ஃப்ரீக்வென்சியா கன்வெர்ட் ஆக்குறது தான். அப்போ டைம் வேஸ்ட் ஆக்காம வீடியோல போலாம். கேஸ் முதல்ல வந்து TDA2030 ஐசி என்னன்னா தேவைப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு என்னன்னா கிடைக்கும். நம்ம ஐசி வந்து ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஹீட் சிங்க் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஹீட் சிங்க்ல வந்து நம்ம கிட்ட இருக்க ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து டைட்டா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. கேஸ் நம்ம ஏற்கனவே இந்த ஒரு ஐசி யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் செஞ்சிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஐ கார்டில் தரேன், மறக்காம போய் பாருங்க. நம்ம ஐசியோட பின்ஸை வந்து மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 470 μF 25 வோல்ட் கப்பாசிட்டர் தேவைப்படுது. நம்ம கப்பாசிட்டருடைய நெகட்டிவ் வந்து நம்ம ஐசியுடைய பின் நம்பர் 1ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 330 ஓம் 2 வாட் ரெசிஸ்டர் என்ன தேவைப்படுது. நம்ம ரெசிஸ்டருடைய ஒரு லெக்கை வந்து நம்ம ஐசியுடைய செகண்ட் லெக்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒரு 1K 2 வாட் ரெசிஸ்டர் என்ன தேவைப்படுது. இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஐசியுடைய 4th பின்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 100 ஓம்ஸ் 5 வாட் ரெசிஸ்டர் என்னன்னா தேவைப்படுது. இந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம ஐசியுடைய 5th பின்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கனெக்ட் பண்ண எல்லா ரெசிஸ்டருடைய இன்னொரு லெக்கை வந்து இந்த மாதிரி ஒன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண அந்த இடத்த வந்து ரிமூவ் ஆகாம இருக்க அதை வந்து சோல்டு பண்ணிக்கிறேன். இப்ப சின்ன ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம ஐசியுடைய தேர்ட் பின், அதாவது சென்டர் பின், அதுக்கப்புறமா நம்ம ரெசிஸ்டர் வந்து ஏற்கனவே ஷார்ட் பண்ண அந்த ஒரு இடத்துல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் இல்லைன்னா சப்வூஃபர் என்ன தேவைப்படுது. எங்கிட்ட சப்வூஃபர் இருந்ததுனால அதை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு சப்வூஃபர்ல பாத்தீங்கன்னா 2 ஒயரை வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ண ஒரு ஒயரை வந்து நம்ம ரெசிஸ்டருடைய அந்த ஒரு லெக்லையும் இன்னொன்னு வந்து நம்ம ஐசியோடைய பின் நம்பர் 4ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஆடியோ ஜாக் எடுத்துக்கிட்டு நம்ம ஆடியோ ஜாக்குடைய லெஃப்ட் இல்லைன்னா ரைட்டை வந்து நம்ம கப்பாசிட்டருடைய பாசிட்டிவ்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நம்ம ரெசிஸ்டருடைய லெக், அதாவது அந்த ஒரு கிரவுண்ட்ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஒரு டிசி சாக்கெட் என்னன்னா தேவைப்படுது. இந்த சாக்கெட்டுடைய பாசிட்டிவ் வந்து நம்ம ஐசியுடைய பின் நம்பர் 5ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்து நம்ம கிரவுண்ட்ல ஷார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து 104 PS கப்பாசிட்டர் என்னன்னா தேவைப்படுது. இந்த கப்பாசிட்டருடைய ஒரு லெக்கை வந்து நம்ம ஐசியுடைய பின் நம்பர் 5ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு லெக்கை வந்து நம்ம ஐசியுடைய பின் நம்பர் 1ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 10 μF 63 வாட் கப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம கப்பாசிட்டருடைய பாசிட்டிவ் வந்து ஐசியுடைய பின் நம்பர் 5, அதுக்கப்புறமா நெகட்டிவ் வந்து ஐசியுடைய பின் நம்பர் 1ல வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண அந்த ஒரு டிசி சாக்கெட்ல வந்து நம்ம 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆடியோ ஜாக் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க ஒரு மொபைல்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சாங்கை வந்து இப்போ ப்ளே பண்றேன்.
கைஸ் நம்ம ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அது இதோட பேஸ் வந்து ரொம்ப ஹெவியா கிடைக்குது. அப்ப என்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிறது டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு புதிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்துள்ள பாக்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கேரி.